ஹாய் 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 வணக்கம் என் சொந்தங்களே உறவுகளே. இன்றைய தினம் வெகு விமர்சையாக தனது 85வது பிறந்த தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் முத்துப்பிள்ளை பெரியம்மாவுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்ப சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் என்று நலமுடன் பெரியம்மா. மேலும் பெரியம்மா பற்றி சொல்லணுமெண்டா நிறைய விஷயம் சொல்லலாம். அந்த வகையில் பெரியம்மாவுக்கு நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முதல்லையே அவருக்கு லேடிஸ் பாரதி ராஜான்ற ஒரு பட்டம் எங்களோட ஒண்டவிட்ட சோரங்கள் மச்சாள்மார் எங்களோட சோரங்கள் எல்லாரும் சேர்ந்து பகுடி பண்ணுற நாங்கள் ஒரு லேடிஸ் பாரதி ராஜாண்டு. அது என்னத்துக்காக அந்த பேர் வைக்கப்பட்டதுன்னு சொன்னால், குட்டியாட்ட குடும்பத்தில் என்ன ஒரு நல்லது கெட்ட எது நடந்தாலும் முத்துப்பிள்ளை பெரியம்மா முதலாவது நிறைய உதவி செய்வாள். அதாவது பலகாரச்சூடுன்னு சொன்னால் அவள் தான் எண்ணெய் சட்டி வைக்கிறது, மற்ற அந்த நிகழ்ச்சியை வழி நடத்தி நெறிப்படுத்தி கொண்டு செல்வது அவள் தான். அப்போ அவளோட வருகைக்காக எல்லோரும் காத்து கண்டிருப்பின் அக்கா வரட்டும் உண்டு. அப்போ அந்த வரைகளில் கேட்டால் அப்படி வரைகளில் அங்கே டைரக்டர் வந்துட்டாருன்ட்டு நாங்கள் பாடி பண்ணுவோம். 30 வருஷத்துக்கு முன்னாலே லேடிஸ் பாரதராஜாண்டா கொடுத்தது இன்றைக்கு இந்த அரங்கில் இந்த சபையர் முன்னிலையில் அவருக்கு அது அந்த பட்டத்தை சட்டபூர்வமாக அவர் லேடிஸ் பாரதராஜாண்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. அனைவரும் அவருக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றது இப்போ நாங்கள் பள்ளிக்கூடம், அதாவது அந்த காலத்தில் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூட லீவுகள் என்றாலோ மற்றது என்னென்றான்னு நாங்கள் நல்லூருக்கு போவோம். நல்லூர் பெரியம்மாவிட்ட போவோம். பெரியம்மாவிட்ட போனால் அது அங்கேருந்து நிறைய பேர் வருவினோம். லீவுன்னு சொன்னால் வாணிக்குளத்துலேருந்து வருவினோம், உருத்திரத்துலேருந்து வருவினோம், கொட்டக்கலையிலேருந்து வருவினோம். இப்படி யார் எப்போ போனாலும் அங்கே அந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. அதாவது செல்லச்சன்னி முருகன் கோயிலில் அன்னதானம் மடம் மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்லை. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த நேரத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த நாங்கள். இப்போ வெளிநாட்டுக்கு எல்லாருக்கும் தெரிந்தானே வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்குமெண்டு. அப்படியே பெரியம்மா ஒரு மேலே வெளிநாட்டில் இருக்கிறா. இன்னும் கனகாலம் காண இல்லை. நான் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடுறது உண்மையில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதாவது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அவர் வாழுங்காலத்திலேயே அவர்களை மகிழ்விக்க வேணும், சந்தோஷப்படுத்தணுன்றதான் என்னுடைய ஆசை. ஆனால் இப்போ எங்களுக்கெல்லாம் அது நாங்கள் செய்யலை. இப்போ எங்களோட அம்மா அப்பாவுக்கு அந்த செய்ய முடியாமல் போயிட்டுது. அவர்களுக்கு அதுதான் அவளுக்கு இந்த விழா செய்யும்போது பெரியம்மாவுக்கு உள்ளத்துக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ அந்த வகையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த ராணியக்கா, யோகண்ணா, கௌரியக்கா, கண்ணன், குகன் மற்றும் மருமக்கள் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியும், மற்றும் வாழ்த்த வந்திருக்கும் சொந்த பந்தங்கள், மச்சாள்மார், அண்ணன் தம்பி, சகோதரங்கள், சகோதரிகள் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்ப சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மற்றது வேறு நிறைய சொல்லலாம். பெரியம்மாவோட நிறைய விஷயங்கள் இருக்குத்தான், இல்லை. அந்த வாழ்க்கை ஒரு மேலே ஒரு பொற்காலமான வாழ்க்கை. குட்டியாட்ட பரம்பரைன்னு சொன்னால் அது உத்திரவத்தில் நெடுந்தீவில் சொல்லி வேலை இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே. பெரியம்மா என்றும் நலத்துடனும் மகளுடனும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டியை வடிவாக என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைய பொழுது போல் நாளைய பொழுதும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரிஞ்சிட்டா தெரியாட்டிலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏண்டா வெளிநாட்டுக்கு நாங்கள் அடையாளப்படுத்தினா நான் என்ன இருந்தாலும் சொன்னால் தான் தெரியும் போல இருக்குது. நான் கிளிநொச்சியில் இருக்கேன். சிரிக்காதீங்க, சரியோ? கிளிநொச்சி திருமதி அம்பலவாணர் யோகம்மாவுடைய 3வது புத்திரன். என் பேர் திலாக். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்காக பாட்ஷான்னு நினைக்காதீங்க. ஈசான்ட்டு எல்லோரும் செல்லமாக கூப்பிடுவினோம், அன்பாக கூப்பிடுவினோம்.
அந்த 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 பேரோடு வாழ்ந்த காலத்தில் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்லி வேலையில் அது ஒரு பொற்காலம். அந்த வகையில் இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும், இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் எல்லாரையும் ஒரு தடவை மீண்டும் சந்திக்கணும் என்று ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். பாட்டி என்ஜாய் பண்ணுங்கள்.